முத்துவோட கார் ஷெட்ல காமிக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்க கிட்ட நின்று காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு முத்து. அந்த நேரம் பார்த்து செல்வம் வராரு. செல்வத்தை பார்த்த உடனே டேய் நான் சொன்ன விஷயத்த செஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அந்த டிடெக்டிவ் ஏஜென்சி பத்தி தானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் கேட்கிறாரு. ஆமா அப்படின்னு சொல்லும்போது டிடெக்டிவ் ஏஜென்சின்னா அந்த துப்பறியறை இது தானே, கல்யாணம் பண்ண போற பொண்ணு மாப்பிள்ளை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி விசாரிப்பாங்களே அந்த இது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்கிறாரு. அது மட்டும் கிடையாது, ஒருத்தரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களோட முழு விவரத்தையும் நமக்கு சேகரிச்சு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கவர் சொல்றாரு. டே உங்ககிட்டயும் நான் சொன்னேன்ல நீ ஏதாவது விசாரிச்சியாடா அப்படின்னு சொல்லி முத்து வந்து இன்னொருத்தர்கிட்ட கேட்கிறாரு. நான் விசாரிச்ச மாப்பிள்ள எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவங்க ஏதோ ஒரு 7 நாள் பேக்கேஜ்னு சொல்லி சொன்னாங்க. அந்த 7 நாள் பேக்கேஜுக்கு 60,000 ஆகுமாமா, ஆனால் முழு விவரமும் சேகரித்து சொல்லுவாங்களாமா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே முத்து இருந்துட்டு எது 60,000மா, அதை நான் சம்பாதிக்கிறதுக்கு 2 மாதம் ஆகும்டா, அதெல்லாம் வேண்டாம் அவ்வளோ காஸ்ட்லி எல்லாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே செல்வம் இருந்துட்டு சரி வா மாப்பிள்ள இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை தனியாக அந்த பக்கம் கூட்டிகிட்டு போகிறாரு. என்ன விஷயம், எதுக்காக இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது வந்து அந்த பார்லர்மா பற்றி தான் விசாரிக்கணும் செல்வம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அந்த அம்மா என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது சம்திங் ஃபிஷ்ஷி அப்படின்னு சொல்கிறாரு. எது திங்கிறதுக்கு மீன் வேணும்னா போய் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வர வேண்டியதானடா, அதை விட்டுட்டு டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு எதுக்கடா போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டே அந்த மீன் வேற இந்த மீன் வேறடா, பிஸ்ஸின்னா ஏதோ மர்மம் இருக்குன்னு அர்த்தமாமாடா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அதை கேட்டோன்னா செல்வம் இருந்துட்டு அது எந்த பாஷையில் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது ஏதோ ஒரு பாஷையில் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. சரி இப்போ அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, எதுக்கு அந்த அம்மா பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த அம்மா வீட்டில் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் கோக்குமாக்கு வேலையாக இருக்குது செல்வம், அதனால் எனக்கு சந்தேகமாக இருக்குது அந்த அம்மா மேலே ரொம்ப நாளாவே, அதனால் அதை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே செல்வம் இருந்துட்டு டே குடும்பத்துக்குள்ளே இருக்கிற இதில் வந்து நீ அதை இதே பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது பிரச்சனை ஆகிருப்போதுடா அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் பிரச்சனையாகாமல் பார்த்துக்கணும், ஆனால் கூடிய சீக்கிரம் அந்த அம்மாவை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அப்போ அந்த நேரம் பார்த்து மீனா பின்னால் சுற்றிட்டு இருக்கிற அந்த ஆள் வந்து அங்கே வரான். அந்த ஆளை பார்த்தோன்னா முத்து இருந்துட்டு வாப்பா காதல் மண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அண்ணே வணக்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது சரி வணக்கம்லாம் இருக்கட்டும், அந்த பொண்ணை பார்த்தியா என்ன சொன்னாங்க, உன் காதல் அடுத்த கட்டத்துக்கு போயாச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பொண்ணை பார்த்து அவங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பேர் வச்சுட்டேன், அவங்கக்கிட்ட தன்மையாக பேச பழகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பெண் அந்த பொண்ணு ஓகே சொல்லிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதானே இல்லை பக்கத்தில் போகிறக்கே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரி விடு, உனக்கு வந்து காதல் பண்ணுறதுல ஒத்து வர மாட்டேங்குது, நான் சொன்ன மாதிரி பண்ண முதல்ல அந்த பொண்ணோட வீட்டை கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் முதல்ல நான் அந்த பொண்ணு பின்னாலே போய் அந்த வீட்டை கண்டுபிடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. பாத்தியாப்பா எவ்வளோ தெளிவாக இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு கூட இருக்கவங்க சொல்கிறாங்க. சரி கண்டுபிடிச்சிட்டில்ல, நேராக அந்த வீட்டுக்கு போகும்போது பழம்லாம் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பழம்ண்ணே அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. பலாப்பழம் கேட்குறான் பாரு கேள்வி, ஏதோ அந்த வாழைப்பழம் ஆரஞ்சு ஆப்பிள் அந்த மாதிரி பழம்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு நேராக அந்த பொண்ணோட அப்பாவை போய் பாரு, உங்கள் பொண்ணை வந்து நான் உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன், உங்கள் பொண்ணை வந்து கைக்குள்ளே வச்சு பார்த்துக்குவேன், கண்கலங்காவும் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட தன்மையாக பேசு. நீ இந்த மாதிரி தன்மையாக பேசினா அவங்களுக்கு வந்து உன் மேலே ஒரு நல்ல மதிப்பு வந்துடும், அதனால் அந்த பொண்ணை உனக்கு கட்டி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி போகும்போது நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா தன்மையாக பேசி பழகிக்க அப்படின்னு சொல்கிறாரு. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லி காலில் விழுகிறாரு. டே என் காலில் விழுகாத, போய் அந்த பொண்ணோட அப்பன் காலில் போய் போ அப்படின்னு சொல்லி அமுச்சு வைக்கிறாரு. நாள் போன உடனே செல்வம் இருந்துட்டு நீ பாட்டுக்கு வீட்டுக்கு போய் பொண்ணு கேளு அது இதுன்னு சொல்லி அவனை கோத்து விட்டுட்டேன், அவன் போய் அங்கே ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு சொல்லும்போது இல்லைண்ணே அவன் நல்ல பையன்தான், உண்மையாக லவ் பண்ணுறான், அதை சொல்ல தெரியல, அதனால் வீட்டில் போய் தன்மையாக பேசினாவே எல்லாரும் ஒத்துக்குவாங்க சொல்கிறாரு முத்து. அங்கே வீட்டில் காட்டுறாங்க மனோஜ் வந்து விஜயாவோட அந்த கந்திஸ்டி போட்டோவை கொண்டுட்டு வந்து வீட்டில் காமிச்சிட்டு இருக்காரு. விஜயா வந்து அதை அப்படியே விட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துட்டு திரும்பி மனோஜை மறைக்கிறாங்க. இது வந்து கந்திஸ்டி போட்டோன்னு சொல்லி ஒருத்தர் வித்துட்டு வந்தாருமா, அதை வந்து நான் வாங்கினதுக்கப்புறம் பார்த்துட்டு தான் ரோகிணி சொன்னால் அது உங்கள் முகம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லவும் விஜயா பார்த்துட்டு அப்படியே திரும்பி முறைச்சிட்டு இருக்காங்க. அப்போ அதை பார்த்துட்டு ஸ்ருதி ரவி முத்து எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மீனா வந்து சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்புறம் தாம்மா நானே நோட்டீஸ் பண்ணினேன் அது ஓமகன்னு சொல்லிட்டு ரோட்டில் வந்து ஒரு ஆள் வந்து இதை வச்சு கூவி வித்துட்டு இருந்தாமா, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தான் அதை மொத்த ஃபோட்டோவையும் காசு கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. எவன்டா என் ஃபோட்டோவை வித்துட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. அது தெரியல ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு அன்னைக்கு உன் தலையில் மாவு கொட்டுச்சலமா அந்த போது எடுத்த ஃபோட்டோ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே விஜயாவுக்கு வந்து டென்ஷன் ஆகிட்டு மீனாவை பார்த்து முறைக்கிறாங்க. மீனாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே திரும்பிடுறாங்க. உடனே விஜயா வந்து என்னை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக கேட்குறாங்க. உடனே முத்து இருந்துட்டு அதான் அந்த ஃபோட்டோவில் போட்டிருக்குது கண் திருஷ்டி அம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க எல்லாருமே அதை கேட்டோன்னே சிரிக்கிறாங்க. விஜயாவுக்கு ஆத்திரம் வந்துடுது. மரியாதை இதை தூக்கி போடுறா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க. மனோஜும் பேசாமல் அப்படியே நிற்கிறாரு. கோபத்தில் வந்து விஜயா அப்படியே அந்த ஃபோட்டோவை தூக்கி வீசுறாங்க. அது வாசலில் போய் விழுகுது. அந்த நேரம் பார்த்து அண்ணாமலை வராரு. உடனே அண்ணாமலை வந்து அதை குனிஞ்சு கையில் எடுத்துட்டு என்ன விஜயா இது உனக்கு அறிவில்லை, சாமி ஃபோட்டோவை போய் தூக்கி வெளியே வீசுற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே வராரு. உடனே முத்து ஓடி போய் அப்பா அது வந்து சாமி ஃபோட்டோ இல்லைப்பா, அது வந்து கந்திஷ்டி ஃபோட்டோப்பா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எரிச்சல் வந்துட்டு விஜயா வந்துட்டு ஏய் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஐயோ இல்லை அது அம்மா ஃபோட்டோப்பா அப்படின்னு சொல்கிறாரு. எது உங்கள் அம்மா ஃபோட்டோவா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அப்படியே பார்க்குறாரு.
உடனே அண்ணாமலை வந்து அந்த போட்டோவையும் பார்க்குறாரு, விஜயாவும் பார்க்குறாரு, போட்டோவையும் பார்க்குறாரு, விஜயாவும் பார்க்குறாரு. அண்ணாமலை வந்து அப்படி பார்க்க விஜயா வந்து அப்படியே முறைச்சிட்டு நிற்கிறாங்க. ஆனாலும் அண்ணாமலை போட்டோவை பார்க்குறாரு, விஜயா பார்க்குறாரு. ஒரு கட்டத்தில் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே முத்து இருந்துட்டு என்னப்பா அடையாளம் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அண்ணாமலை வந்து சிரிக்கிறாரு. சிரிக்கிறத பார்த்தோன்னே சிரிப்பு வந்துருச்சுல்லப்பா, சிரிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. நான் ஏன்டா சிரிக்கிறேன், நான் கோவமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து அவர் சிரிச்சிட்டு இருக்காரு. விஜயா வந்து அதை முறைச்சிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. பா சிரிப்பு வந்து சிரிச்சிருப்பா, எதுக்கு படக்கிற அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ஏற்றி விடுறாரு. உடனே அண்ணாமலை இருந்துட்டு டேய் நான் நிஜமாவே கோவமா தான்டா இருக்கேன், விஜயாவோட போட்டோ வந்திருக்குது, ஆனால் அது விஜயா தானா அப்படின்னு சொல்லி நான் உத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டே வந்து விஜயா பக்கத்துல வந்து அந்த போட்டோவை வச்சுட்டு விஜயாவையும் பார்க்குறாரு, அந்த போட்டோவையும் பார்க்குறாரு, விஜயாவும் பார்க்குறாரு, போட்டோவையும் பார்க்குறாரு. இது வந்து விஜயாக்கு அப்படியே செம கடுப்பாகுது. அப்படியே பக்கத்தில் போட்டோவை வச்சு பார்த்துட்டு ஆமா நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. உடனே விஜயாக்கு வந்து கோவம் வந்துட்டு நகர்ந்து அந்த பக்கம் போயிடுறாங்க. எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க. அப்படியே சடனாக விஜயா திரும்பும்போது மீனா சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்த உடனே நீ என்னை பார்த்து சிரிக்கிறியாடி, தம்பி பண்ண காரியத்தை பார்த்து இந்த ஊரே சிரிச்சுக்கிட்டு இருக்குது, இதுல நீ வேற என்னை பார்த்து சிரிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே முத்துக்கு கோவம் வந்துடுது. அப்பா எப்ப பாரு இதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, முடிச்சு போன நான் எதுக்குப்பா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவதானே அதுக்கு காரணம், இவ்வளவு பேசாம வேற யார் பேசுவாங்க, இவதானே என் தலையில அன்னைக்கு மாவை கொட்டுனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பூ வியாபாரம் பண்றது பத்தாதுன்னு சொல்லிட்டு யார்கிட்டயும் சொல்லி இதை போட்டோ போட்டு ஊர் பூரா வித்து என்னை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு கரெக்ட்மா நீ சொன்னது கரெக்ட், கீழே எண்ணெய் கொட்டி விட்டது, தலையில இதை கொட்டி விட்டது, இதெல்லாமே பிளான் பண்ணி தான் செய்யறாங்க, கண்டிப்பா இவங்க செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே முத்துக்கு வந்து கோவம் வருது. உடனே முத்து வந்து நீ பாத்தியாடா ஒடுகாளி, சும்மா எப்ப பாரு மீனாவை பத்தியே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே ரோகிணி வந்து மனோஜ் அடக்குறாங்க. இதுக்கு மேல ஏதாவது பேசினா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறாரு முத்து. உடனே வந்து எதுக்குடா அவனை போய் நீ மிரட்டுற, உன் பொண்டாட்டி தான் இதுக்கெல்லாம் காரணம், அவ கண்டிப்பா இதை பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பாருப்பா அப்படின்னு சொல்லி முத்து சொன்ன உடனே எதுக்கு சும்மா வந்து மீனாவே சொல்லிட்டு இருக்க, வீட்டுல என்ன நடந்தாலும் மீனா மலையாத பழைய போடுவியா, இதை இதோட விடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அண்ணாமலை. உடனே விஜயா இருந்துட்டு எப்படி விட முடியும், உங்க போட்டோ இந்த மாதிரி பண்ணியிருந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே அண்ணாமலை வந்துட்டு என் ஃபோட்டோலாம் போட்டால் இந்த மாதிரியெல்லாம் போகாது, நீ தான் இதுக்கு அம்சமாக இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே வீட்டில் இருக்கிற எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஸ்ருதி வந்து அப்படியே பயங்கரமாக சிரிக்கிறாங்க. உடனே ரவி இருந்துட்டு ஏய் பேசாமல் இரு எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடிட்டு திரும்பி நில்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கடுப்பான விஜயா வந்துட்டு இவதான் வந்து என் தலையில மாவு கொட்டி எல்லா வேலையும் பார்த்துருக்கா, பூ வித்து சம்பாதிக்கிறது பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்போ என் ஃபோட்டோ போட்டு கேவலப்படுத்தி இந்த மாதிரி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே முத்து இருந்துட்டு அப்பா எதுக்குப்பா இவங்க சும்மா சும்மா எப்பவே வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சொல்றது கரெக்ட் தான்மா, எண்ணெயில உன்னை வலிக்கு விட வச்சு உன் தலையில மாவை கொட்டி உன்னை ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லவும் டே ஓடுகாலி மரியாதையா இருந்துக்க, உன்ன மாதிரி கிரிமினல் எல்லாம் யாருமே யோசிக்க மாட்டாங்க, வீட்டில் இருக்கிற பணத்தை எப்படா தூக்கிட்டு விடலான்னு சொல்லிட்டு எப்ப பாரு வீட்டில் எல்லா வேலையும் பண்றது நீதான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. உடனே ரோகிணி இருந்துட்டு முத்து எப்ப பாரு சும்மா அதையே பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாத்துக்கும் இவதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கத்துறாங்க. அத்தை நான் என்னத்த பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கறாங்க. உடனே ஸ்ருதி இருந்துட்டு அவங்க மேல எதுக்கு தப்பு சொல்றீங்க, அவங்க எதுவும் இதுல பண்ணல, அது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்றாங்க. எது நீயா அப்படின்னு சொல்லிட்டு ரவி கேட்கறாரு. எல்லாரும் ஸ்ருதியவே பாக்குறாங்க. ஆமா உனக்கு ஞாபகம் இல்லையா, அந்த போட்டோ எடுக்கும்போது நான் ஸ்டேட்டஸ் வச்சேன்ல, ஸ்டேட்டஸ் வச்சது கூடவே சேர்ந்து நான் அப்படியே சோஷியல் மீடியாலையும் அதை நான் அப்லோட் பண்ணேன், அதை பார்த்துட்டு தான் யாரோ வந்து இந்த போட்டோ டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி வேலை பார்த்து வச்சிருக்காங்க. நான் வந்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணதை பார்த்துட்டு யாரோ இந்த மாதிரி போட்டோ எல்லாம் எடுத்து வியாபாரம் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் என்ன கனவா கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கேட்கறாங்க. உடனே ரவி இருந்துட்டு நீ எதுக்கு அப்படி அதை சோஷியல் மீடியால அப்லோட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் சும்மா ஒரு ஃபன்னுக்காக பண்ணேன், அது இந்த மாதிரி எல்லாம் வரும்னு சொல்லி நான் என்ன நினைச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்றாங்க. ஸ்ருதி தான் இதுக்கு காரணம் அப்படின்னு தெரிஞ்சுன்னா விஜயா வந்து அப்படியே வாயை மூடிட்டு என்ன பண்றேன்னு தெரியாம அப்படியே முறைச்சிட்டு பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. உடனே முத்து வந்துட்டு அப்பா இந்த ஐடியா நமக்கு தோணாம போச்சேப்பா, நம்ம அம்மா ஃபோட்டோவை நம்மளே பேசாம ஃபோட்டோ போட்டு வித்துருக்கலாமே, எவனோ ஒருத்தர் வந்து ஃபோட்டோ போட்டு காசு பார்த்துக்கிட்டு இருக்கான், இப்போ ஒன்றும் கெட்டு போகலப்பா, இது வந்து நம்ம அம்மாவோடது நம்மளோட ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஏதோ ரைட்ஸ் வாங்குவாங்களப்பா, அது என்னடா அது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ரவி இருந்துட்டு அது காப்பி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன், அந்த காப்பி ரைட்ஸ் வாங்கிட்டு நம்மளே ஃபோட்டோ போட்டு விற்பாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்னதை கேட்டோன்னா விஜயாக்கு வந்து அப்படியே எரிச்சலாக வருது. போது நிறுத்துடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாப்பா நான் முடிவு பண்ணிட்டேன், நம்ம வந்து இதுக்கான காப்பி ரைட்ஸை வாங்கிட்டு நம்ம ஒரு கடையை ஆரம்பிச்சிடலாம். டேய் இந்த ஃபோட்டோ நீ எவ்வளோ கடை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட கேட்குறாரு. 200 rupees அப்படின்னு சொல்கிறாரு. பாத்தியாப்பா ஒரு ஃபோட்டோ 200 ரூபாய், 10 ஃபோட்டோ விற்றா 2000 ரூபாய், 100 ஃபோட்டோ விற்றா 20,000 ரூபாய் ஆச்சுப்பா, சூப்பராக வியாபாரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே விஜய் இருந்து பார்த்தீங்களா என்னோட ஃபோட்டோ வச்சுட்டு இப்படி வியாபாரம் பண்ணணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு உன்னோட முகம் அவ்வளோ அம்சமாக இருக்குது இதுக்கு, அதனால எவனோ ஒருத்தர் காசு பார்க்குறான், நம்ம பையன் காசு பார்த்துட்டு போட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே விஜய்க்கு கோவம் வந்துடுது. அங்கிருந்து வெளியே போகிறதுக்காக பார்க்குறாங்க. அப்போ மனோஜ் இருந்துட்டு அம்மா இந்த ஃபோட்டோ வந்து நான் ஷோரூமில் மாட்டிட்டா வேண்டாமாம்மா அப்படின்னு சொல்றாரு. டேய் அருவி கட்டவனே நீ எல்லாம் இதெல்லாம் ஒன்றும் மாட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஷோரூம்ல வந்து இதை மாட்டினா கன்சிஸ்டி எல்லாம் போகும்னு சொல்லி சொல்றாங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது டேய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே முத்து இருந்துட்டு டேய் இந்த ஃபோட்டோ மாட்டுறதுக்கு பதிலாக பேசாம நீ அம்மா ஃபோட்டோவே மாட்டுறா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாரும் இப்படி திரும்பி பார்க்குறாங்க. 2 ஃபோட்டோ மாட்டினாலும் ஒன்று தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. டேய் உனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து முத்துக்கிட்ட எகிரிட்டு வராங்க. அண்ணாமலை இருந்துட்டு ஸ்டாப் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே மனோஜ் இருந்துட்டு மா நிஜதாமா தான் சொல்கிறேன், நான் ஒரு புக்கில் படித்தேம்மா,
ஒரு விஷயத்தை வந்து பல பேர் சேர்ந்து ஒன்றா சொல்லிக்கிட்டே இருந்தால் அது வந்து உண்மையாயிருமாமாமா, அது பொய்யா இருந்தாலுமே உண்மையாயிருமாமாமா. இந்த ஃபோட்டோ வந்து கண்டிஸ்ட் இதுன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் நம்ப ஆரம்பிச்சு விற்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அப்படிங்கும்போது இந்த ஃபோட்டோக்கு வந்து ஒரு பவர் வந்திருக்குமா, அதனால் நான் ஷோரூமில் வச்சுக்கிறேன் இதையே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே முத்து இருந்துட்டு அவன் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ கையில் எடுத்து வச்சுட்டு எனக்கும் இந்த ஃபோட்டோ ஒன்று கொடுறா, நானும் காரில் மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லுவோம். ஆமாம் மீனா, எனக்கும் கார் சவாரியில் நிறையா வருது, நிறைய பேர் கண்ணு வைப்பாங்கல்ல, அதனால் நானும் காரில் மாட்டிக்கிறேன், நம்ம ஷெட்டில் இருக்கிற பசங்களுக்கும் ஆளு கொண்டு வந்து கொடுத்துறேன் காரில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு வேற சொல்கிறாரு. உடனே மீனா வந்துட்டு ஏங்க கொண்டாந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தையே கோவமாக இருக்காங்க நீங்கள் வேறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ பிடிங்கி வைக்கிறாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டுமா இந்த ஃபோட்டோ நான் வந்து ஷோரூமில் மாட்டவே வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டேய் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லும்போது உடனே அண்ணாமலை இருந்துட்டு விடு விஜயா மாட்டிட்டு போட்டோம், உனக்கு வந்து திருஷ்டி இருக்குது, நம்ம வீட்லேயும் ஒரு இடமா பார்த்து நல்ல இடத்துல மாட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏங்க நீங்களும் இவங்க கூட சேர்ந்து எனக்கு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே அப்படி சிரிக்கிறாங்க. உடனே அண்ணாமலை வந்துட்டு அதான் ஊர் பூரா மாட்டி வச்சிருக்காங்கல்ல, நம்மளும் ஒன்று மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எரிச்சலையே நிற்கிறாங்க விஜயா. உடனே மனோஜ் இருந்துட்டு அம்மா நான் வந்து ஷோரூமில் இது ஒன்று மாட்டிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் நீ மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே ஒன்று மாட்டி வச்சிருக்கேம்மா அப்படின்னு சொல்லவும் யாரை கேட்டுற அப்படியெல்லாம் நீ மாட்டி வச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. மரியாதை இப்போ அதை தூக்கி வீசு அப்படின்னு சொல்லும்போது டே அப்படியெல்லாம் பண்ணிடாத, நீ தூக்கி வீசு, இந்த தூக்கிட்டு போய் வேற எவனாவது அவன் கடையில் மாட்டி வச்சு அவன் நல்லா வருமானம் பார்த்துற போகிறான் அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் சிரிக்கிறாங்க. உடனே விஜய் வந்துட்டு டேய் வாயை மூட போறியா இல்லையா நீ, அது எல்லாத்துக்கும் காரணம் இவன் பொண்டாட்டி மீனா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் எந்த நேரம் பார்த்து இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலும் அப்போ இருந்து இவன் என்ன அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா பேசுறாங்க இவங்க, மீனா தான் வந்து இந்த போட்டோக்கு காரணம் அப்படின்னா மீனானால தானே இவங்க ஃபேமஸ் ஆயிருக்காங்க, அப்படி பார்த்தா மீனாக்கு இவங்க நன்றி தானேப்பா சொல்லணும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. இவங்க கூட மனசு பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு இங்க பாரு அப்புறம் அவன் வண்டலூர் ஜூல போய் பேசுன்னு சொல்லுவான், பரவாயில்லையா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும். அப்பா நான் மனசுல நினைச்சு நீ கரெக்டா சொல்லிட்டப்பா அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. இதெல்லாம் கேட்க விஜயாக்கு வந்து செம கடுப்பாது. டேய் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு வராங்க. முத்து சொன்னதை கேட்டு ஸ்ருதி வந்து அப்படி விழுந்து சிரிக்கிறாங்க. உடனே விஜயா ஓடி போய் டேய் முதல்ல இவளை வாயை மூட சொல்லுடா, என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.